2026 புது வருஷம் பிறந்துடுச்சு. புது வருஷம் அப்படின்னாலே நமக்கு புதிய ஹோப் வந்திருக்கும், புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி நம்ம ஓட ஆரம்பிப்போம். இந்த 12 மாதத்தை எப்படி நம்ம ப்ரொடக்டிவாக பார்க்குறதுன்னு யோசிப்போம். ஆனால் இதுக்கு நடுவில் புது வைரஸ் இப்போ WHO 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். இன்ஃப்ளூயன்ஸாவில் பார்த்தீங்கன்னா ABCD அப்படின்னு சொல்லுவோம். அது ஏல பார்த்தீங்கன்னா H1N1 H3N2, அதில் சப்டைப் K அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ எங்களுக்கு இந்த சிம்டம்ஸோட ப்ரெசென்ட் ஆன ஃபஸ்ட்டு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா 6 நவம்பரே ஒரு 11 வயசு பையன், டைஃபாய்டு பாசிட்டிவ். ஆனால் டைஃபுக்கான சிம்டம் மாதிரியே இல்லை, 107.5 ஃபீவர். அதோட குளிர் நடுக்கம்லாம் இருந்துச்சு, ஆக்சிஜன் குறைஞ்சிச்சு. நம்ம ஹோமியோ மெடிசன் கொடுத்தோம். 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி கிட்டத்தட்ட 6 நாள் அட்மிஷன் போட்டு பார்த்தோம், டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டோம். இதே நம்பிக்கையில் ரெண்டாவதாக ஒரு 21 வயசு பெண், அவங்க சொந்தக்காரங்க தான், அவங்களையும் அட்மிட் பண்ணி பார்த்தோம். அவங்களுக்கு டைஃபாய்டு இருந்துச்சு. ஆனால் டைஃபாய்டுக்கான சிம்டம் எதுவுமே இல்லை, வைரல் பாசிட்டிவ். ஆனால் அதை தாண்டி ஃப்ளூ மாதிரியே சிம்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இது எப்படி வருது அப்படின்னா, குளிர் வருது, குளிருது, நடுங்குது, ஷட்டரிங் ஷிவரிங்னு சொல்லுவாங்களே, அதுமாரி நடுக்கும். ஒரு பெட்ஷீட்டு 2 பெட்ஷீட்டு போட்டாலுமே அந்த நடுக்கத்தை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, மூச்சு விட முடியல. இந்த சொந்தக்கார பொண்ணுன்னு சொன்னா இல்லையா, அவங்களுக்கு 21 வயசு, அவங்களுக்கு மூச்சு விட முடியலன்னு சொல்றாங்க. இந்த வைரஸ் எப்படி பிஹேவ் பண்ணே தெரியல. அதனால முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம். சில்ஸ் வருது, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ரொம்ப டவுன் ஆகுது. ஆனால் இது 20 வயசு பொண்ணுக்கு எங்களால் அதை கண்டுபிடிக்கவே முடியல. மூச்சோட சிரமம் அப்படின்னோடனே சேச்சுரேஷன் பார்த்தா 74 கிட்ட போகுது. அந்த ஷிவரிங் எபிசோடே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour லாஸ்ட் ஆகுது வித் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம். அதாவது மூச்சோட முடியல, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் கம்மியாகுது. அதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்னு ஒரு 1 hour கழிச்சு வேர்த்து விடுது. அப்பவும் டெம்பரேச்சர் பார்க்குறோம், 105க்கு மேலே போய்கிட்டே இருக்கு. என்னால் பார்க்க முடியல, எடுத்துருங்க தெர்மோமீட்டர்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த சொந்தக்கார சொன்னோம் இல்லையா, அவங்கள நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணிட்டோம். எங்களால் பார்க்க முடியல. இது டாக்டர்ஸ்க்கு ஒரு ஃபெயிலியராக தோணுச்சு அப்படின்னாலும், எந்த மருத்துவம்ன்றது முக்கியம் இல்லை, உயிரை காப்பாற்றுறது முக்கியம். ஸோ அந்த வகையில் இந்த 21 வயசு பெண்ணை ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஒரு ஹாஸ்பிட்டல், நெட்வொர்க் செயின் ஆஃப் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருந்தோம். அவங்களாலையுமே இது என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியல. கிட்டத்தட்ட இங்கே 18th அட்மிட் பண்ணியிருந்தோம், 21 நவம்பர் வரைக்கும் இங்கே அட்மிஷன் 3 நாள் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னால் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க ஐசியூவில், அந்த ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் அட்மிட் பண்ணி 10 டேஸ்க்கு மேலே வச்சிருந்து அதுக்கப்புறமா உயிரோட வெளியே வந்தாங்க. ஸோ அடுத்தது இதே மாதிரி அந்த அந்த சொந்தக்காரன் பிள்ளையோட எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, எங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. என்னடா இது என்ன வைரஸ் புரியல எங்களுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி இன்னொரு 8 வயசு குழந்தை. ஆனால் அந்த குழந்தைக்கு 15 நாளாக ஃபீவர் இருக்கு, எந்த பிளட் டெஸ்ட்டும் பண்ணலை. பக்கத்தில் ஒரு அலோபதி ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, பாராசிட்டமால் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. ஆனால் மறுபடியும் வந்ததுனால இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க ஹோமியோபதியில் மிகப்பெரிய பற்று உள்ள ஒரு ஃபேமிலி. ஆனால் இந்த குழந்தைக்கும் சில்ஸ் வந்துடுச்சு. ஆக்சிஜன் சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா நியர்லி 57க்கு போயிடுச்சு. 15 லிட்டர்ஸ் ஆக்சிஜன் வச்சோம். ஸோ முதல் பேஷண்ட்டுக்கு எங்களால் ஆக்சிஜன் வைக்கணும்னு கூட எங்களுக்கு தோணலை, ஏன்னா என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு புரியல. ரெண்டாவது இந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் குறையும் முதலையே கெஸ் பண்ணிட்டு அட்மிஷன் பண்ணும்போதே நான் ஆக்சிஜன் வச்சுட்டோம். அப்படி 15 லிட்டர்ஸ் போயுமே சேச்சுரேஷன் வாஸ் 57. அந்த குழந்தையுமே எப்படியோ போராடி உயிரை காப்பாற்றி அவங்களுக்கு எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க, இப்போதைக்கு அலோபதி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அவங்களை உயிரை காப்பாற்றுங்க. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக ஹோமியோ மெடிசன்ஸ் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு ஃபேமிலி. அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும் நான் அனுப்புனது. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், எந்த மருத்துவம் பார்க்குறன்றது முக்கியம் இல்லை, உயிர் முக்கியம். அதனால் அனுப்பிவிட்டோம். அந்த குழந்தையுமே ஒரு 10 நாள் ஐசியூலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாங்க. ஸோ இதில் ரொம்ப எல்லாரும் பயப்படணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. நிறைய கேசஸ் ரொம்ப சிம்பிளாக மூக்கு ஓடுறது, கண்ணு எரிச்சல் இருக்கிறது, ஃபியர் வர்றது, மைல்டாக சில்ஸ் இருக்கிறது, நிமோனியா டெவலப் ஆகிறது, இந்த மாதிரி எல்லாமே இருமல், வறட்டு இருமல், நைட் ஆனால் இருமல் ஜாஸ்தியாக இருக்கிறது, காலையில் நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறது,
இல்லை நைட்டு நல்லா தூங்குறான் ஆனால் காலையில் வந்து இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது, ஓயாமல் இரும்புறாங்க அப்படிங்கிற மாதிரி சிம்டம்ஸ் டெவலப் ஆகுது. சரி, என்னன்னு எங்களுக்கு புரியல. ஆக்சுவலாக நவம்பர் 6 இருந்து நான் இன்னைக்கு வரைக்குமே இந்த வைரஸ் என்ன, ஏன் இது இப்படி பண்ணுது, WHO CDC எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கோம். பட் ஆனால் எங்களுக்கான கேள்விக்கான பதில் வரவே இல்லை. இன்னைக்கு தான் காலையில் இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது டைம் வந்து ஒரு 11 மணி இருக்கும், 10 மணிக்கு தான் இந்த வைரஸ் பற்றி எனக்கு தெரிஞ்சுது. அதனால உங்களுக்கு இந்த வீடியோவை நான் பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 19ஆம் தேதி டிசம்பர் மாதம் ஒரு 28 வயசு பெண்மணி அட்மிட் ஆனாங்க. அவங்களுக்கு பார்த்தா டெங்கு பாசிட்டிவ். ஆனால் டெங்குக்கான சிம்டம்ஸ் மோஸ்ட்டாக இல்லை, இதே மாதிரி சில்ஸ் ஷட்டரிங் தான் இருந்துச்சு. அவங்களையும் நம்ம ஹோமியோ மெடிசன் மட்டுமே கொடுத்து தேத்தி அனுப்பிட்டோம். இப்போ இந்த வீடியோ நான் ஏன் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃப்ளூ மாதிரி இருக்குது, மூக்கு வடியுது, கண் எரிச்சல் இருக்குது, ஃபீவர் இருக்குது, சில்ஸ் இருக்குன்னா முதல்ல பேராசிட்டமாலை போடாதீங்க. ஒரு டாக்டரை பாருங்க, ஹோமியோபதியோ அலோபதியோ ஒரு டாக்டரை பாருங்க. ஹோமியோ மெடிசன் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 3-4 டேஸ் ஃபீவர் இருக்கும், அதுக்கப்புறமா காஃப் இல்லாமலே செட்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதே மாதிரி தான் எங்கள் ஸ்டாஃபோடைய சிஸ்டருமே சடனாக நல்லா காலேஜுக்கு போனவங்க காலேஜில் ஒரு 10 மணிக்கெலாம் ஒரு குளிர் மாதிரி வந்து ஆக்சிஜன் ட்ராப் ஆகி மூச்சு விட முடியாமன்னு சொல்லி அவங்களுக்கும் சேச்சுரேஷன் 57-58ன்னு போய் ஆக்சிஜன் வச்சு அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. இதோட ப்ரிவலன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் அவேர்னஸ் ஒன்றுமே இல்லை. WHO 2 வீக்ஸ் பேக் தான் இதை பற்றி ஒரு யூடியூப்ல போட்டிருக்காங்க. பட் ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சது இப்போ தான். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் கொரோனா வேக்சின் போட்டிருந்தாலும் சரி போடலனாலும் சரி, அந்த வேக்சினேஷனை இந்த வைரஸ் எஸ்கேப் பண்ணும். அதாவது அந்த நீங்கள் போட்ட தடுப்பூசி வந்து இந்த வைரஸ்க்கு தடுப்பாக இருக்காது அப்படிங்கிறத WHO சொல்லிட்டாங்க. ஏற்கனவே அதான் உண்மை. பட் இப்போ அவங்க ஓப்பனாக ஒத்துக்கிட்டதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, ஸோ இந்த சீசன் வந்து என்னதான் சீசன் ஆஃப் ஃபெஸ்டிவல் அப்படின்னாலும் எங்களுக்கு ஆக்சுவலாக நான் தனிப்பட்ட முறையில் ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தேன். ஏன்னா இது என்ன ஃபீவர்னே கண்டுபிடிக்க முடியல, எப்படி இந்த வைரஸ் பிஹேவ் பண்ணணும் எங்களுக்கு தெரியல. ஸோ பேஷண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அதை வந்து சூப்பர் ஃப்ளூ அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. யூஸ்வலாக வின்டரில் வந்து ஃப்ளூ வரும், இன்ஃப்ளூயன்ஸா A வரும், B வரும். ஆனால் இதோட சேர்த்து இப்போ இந்த K டைப் வந்து ரொம்ப விர்லண்டா நம்ம எதிர்பார்க்குற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப விர்லண்டா. இது வந்து அக்யூட் எமர்ஜென்சி ICU செட்டப்ல வச்சு பார்க்குற அளவுக்கு டக்கு நிமிஷத்துல கொரோனா வைரஸ்ல கூட பார்த்தீங்கன்னா 93, 92, 91 SpO2 கிராஜுவலாக குறையும். ஆனால் இதில் சில்ஸ் டெவலப் ஆகுது 1 hour, மேக்ஸிமம் 1 hour 50-60 போய் நிற்குது SpO2. அப்போ அவங்களால மூச்சு விட முடியல. இது நம்ம ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம், இதை போய் டெத்தில் கூட முடிய வாய்ப்பு இருக்கு, செப்சிஸில் போய் முடியலாம், மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியரில் கொண்டு போய் கூட முடியலாம், ப்ராப்பர் ஆக்சிஜன் சப்ளை எல்லா ஆர்கன்ஸ்க்கும் இல்லாதனால. ஸோ இந்த புது ஆண்டில் நம்ம இன்னுமே உஷாராக இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா நம்ம வைரஸ் நிறைந்த உலகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால உங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸையும் மென்டல் ஹெல்த்தையும் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தையும் கண்டிப்பாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது இந்த 2026 ரொம்ப முக்கியம். அதனால ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு எக்ஸசைஸோ யோகாவோ ஜிம்னாஸ்டிக்ஸோ ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். மென்டல் ஹெல்த்துக்கு மெடிடேஷன் யோகா பண்ணுங்கள். எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நினைங்க. ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்துக்கு ப்ரேயர் பண்ணுங்கள் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா. இல்லை மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாலும் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் வந்து டெவலப் ஆகும். CDC ரிப்போர்ட் படி இந்த K டைப் வைரஸ் வந்து, அதாவது H3N2 உடைய K டைப் வைரஸ் வந்து இந்தியா, தாய்லாந்து, நேபாளில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவரையும் பார்த்தீங்கன்னா 2.9 மில்லியன் கேசஸ் வந்து லேட் அக்டோபர்லேருந்து ரிப்போர்ட் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் பார்த்தே 4 பேஷண்ட் பார்த்துருக்கோம். இதில் 2 பேஷண்ட் ரெஃபர் பண்ணியிருக்கோம், 2 பேஷண்ட்டை நாமளே பார்த்து காப்பாற்றி அனுப்பியிருக்கோம். ஸோ ஹோமியோபதி எந்த வைரஸ்னாலுமே சரி பண்ண முடியும். நாங்கள் இந்த 2 கேஸில் ஃபெயிலியர் ஆனது காரணம் இது என்ன வைரஸ்னு எங்களுக்கு தெரியல, இந்த வைரஸ் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு எங்களுக்கு புரியல. ஆனால் இப்போ எங்களுக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும் தெரியும். அதனால உங்களுக்கு ஸ்டார்டிங் சில்ஸ் இருக்குது, ஃபீவர் இருக்குது, ஹை ஃபீவர் இருக்குன்னா நீங்கள் உடனே டாக்டரை பார்க்கறது அவசியம். தேங்க்யூ.